வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தினுடைய அரசியல் சூட்டுக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவில் நடந்த மாற்றங்கள் தான் விஜய் சொன்ன மாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சியை உடைச்சி தூய சக்தின்னு பேர் கொண்டு அழிக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறார் விஜய் அவர்கள். மற்ற கட்சிகளை அழிக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறார். ஏன்னா பிஜேபி தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ விஜயே ஒரு ஸ்டேட்டுக்குள்ள விஜய் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாரு. அவர் யார் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் பின்னால் வெட்டா வெளிச்சமாகிடும். இது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் எப்பவுமே சொல்கிறது தான், இந்த அரசு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கம்ப்ளீட் டெட் ஸ்லோவாக இருக்குது. ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் ஸ்லோ, ஆட்சிக்கு அப்புறம் அமைச்சரவை அறிவிக்கிறதுலும் ஸ்லோ. இப்படி இருக்கிற பட்சத்தில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நமக்கு அடிக்கடிக்கு ஞாபகம் கொண்டு போகிறாரு. அவ்வளோ ஒரு பரபரப்பாக தமிழக அரசியல் களமும் தமிழ் மாநிலமும் அனைவராலும் பாராட்டும்படியாக அனைவரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆட்சியை நடத்தி காட்டியவர். ஆனாலும் இப்பொழுது இருக்கிற தாவேகா ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கு. திமுக செஞ்சதில் ஒரு 20% இவங்க செய்வாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. எனிவே எது எப்படி இருந்தாலும் வர்றது நல்லதோ கெட்டதோ தமிழக மக்களாகிய நாம் அனுபவிச்சுதான் ஆகணும்.